guys, welcome back. இன்று நாம பார்க்க போறது ஏஐயின் ஆக்சுவல் பிரெயின் எப்படி வேலை செய்கிறது என்பதுதான். நியூரல் நெட்வொர்க்னா என்ன? ஒரு மெஷின் எப்படி பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணுது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து எப்படி டீப் லேர்னிங் உருவானது? இந்த வீடியோல பெர்செப்ட்ரான், ஹிடன் லேயர்ஸ், பேக் ப்ராபகேஷன், கிரேடியன்ட் டிசென்ட் எல்லாத்தையும் சினமேட்டிக் விஷுவலைசேஷனுடன் ஈஸியா புரிஞ்சிக்கலாம். So without wasting any time, let's dive straight into the world of neural networks. ஒரு மெஷினுக்கு லேர்ன் செய்ய இன்ஜினியர் செய்ய வேண்டுமெனில் பயாலஜியை நாம் விளக்க வேண்டும். ஸ்டாண்டர்ட் ஆல்காரிதமிக் லாஜிக் என்பது ரிஜிட் ஹார்ட் கோடட் ரூல்ஸ் மீது சார்ந்துள்ளது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு மாறும்போது முற்றிலும் வேறுபட்ட கம்ப்யூட்டேஷனல் அப்ரோச் தேவைப்படுகிறது. இந்த சிஸ்டம்ஸை ஆர்டிஃபிஷியல் பிரெயின்ஸ் என்று அழைப்பது ஒரு பாப்புலர் மெட்டஃபர் தான். ஆனால் அது அவற்றை உண்மையாக புரிந்து கொள்ளும் திறனை பாதிக்கிறது. ஒரு இன்ஜினியர் மெட்டஃபரை ஆப்டிமைஸ் செய்ய முடியாது. இந்த ஆர்கிடெக்சரை அது உண்மையில் என்னவோ அது போலவே பார்க்க வேண்டும். இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். ஒரு நியூரல் நெட்வொர்க் என்பது பாராமீட்டரைஸ்ட் நான் லீனியர் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆகும். இது சில நம்பர்ஸை இன்புட்டாக எடுத்து குறிப்பிட்ட மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன் சீக்வன்ஸ் ஒன்றை செயல்படுத்தி புதிய நம்பர் செட் ஒன்றை அவுட்புட்டாக வழங்குகிறது. நமது முக்கிய நோக்கம் என்னவென்றால் எக்ஸ் என ரெப்ரசென்ட் செய்யப்பட்ட இன்புட்ஸ் எப்படி டபிள்யூ என்ற வெயிட் மேட்ரிசஸ் மற்றும் பி என்ற பயஸ் வெக்டர்ஸ் மூலம் பாஸ் ஆகி பிரிசைஸ் அவுட்புட்ஸாக மாறுகின்றன என்பதை மேப் செய்வதாகும். காம்ப்ளெக்ஸ் ரியாலிட்டியை மேப் செய்யக்கூடிய சிஸ்டம் ஒன்றை இன்ஜினியர் செய்ய அதை அப்சல்யூட் பேஸ்லைனில் இருந்து கட்டமைக்க வேண்டும். முதலில் ஒரு சிங்கிள் மேத்தமேட்டிக்கல் நோடை தொடங்கி அது எங்கு பிரேக் ஆகிறது என்பதை கவனிக்கிறோம். இந்த டயக்ராம் நமது ஃபவுண்டேஷனல் பில்டிங் பிளாக்கான சிங்கிள் பெர்செப்ட்ரானை காட்டுகிறது. இதில் இன்புட் வேல்யூஸ், ஸ்பெசிபிக் வெயிட்ஸ் மூலம் கவர்ன் செய்யப்படும் கனெக்ஷன்ஸ் மற்றும் ஒரு தனி பயஸ் வேல்யூ ஆகியவை சென்ட்ரல் கம்ப்யூட்டேஷன் நோடுக்கு ஃபீட் செய்யப்படுகின்றன. இங்கே இருக்கும் ஃபார்வர்ட் மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன் மிகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆகும். நோடு ஒவ்வொரு இன்புட்டை அதற்குரிய வெயிட்டால் மல்டிப்ளை செய்து அந்த ப்ராடக்ட்ஸ் அனைத்தையும் சம் செய்து பயஸை ஆட் செய்கிறது. இந்த இன்டர்மீடியட் ரிசல்ட்டை நாம் Z என்று அழைக்கிறோம். இங்கே தோன்றும் இன்செட் கிராஃபை கவனியுங்கள். இது ஒரு ஸ்டெப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஆகும். இது கண்டினியூஸ் Z வேல்யூவை எடுத்து அதை ஸ்ட்ரிக்ட் பைனரி அவுட்புட்டாக மாற்றுகிறது, பொதுவாக 0 அல்லது 1 ஆக. இந்த ஆல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனை 2D ஜியோமெட்ரிக் ஸ்பேஸாக மாற்றும் போது பெர்செப்ட்ரான் உண்மையில் என்ன செய்கிறது என்பதை பார்க்கலாம். இது டேட்டாவின் வழியாக ஒரு பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரெயிட் லைனை டிரா செய்கிறது. பாராமீட்டர்ஸ் இந்த லைனின் பொசிஷனை தீர்மானிக்கின்றன. வெயிட்ஸை மாற்றுவது ஸ்லோப்பை கண்ட்ரோல் செய்கிறது. பயஸை மாற்றுவது அதன் ஆரிஜினில் இருந்து உள்ள ஆஃப்செட்டை கண்ட்ரோல் செய்கிறது. இறுதியாக ஒரு சிங்கிள் பெர்செப்ட்ரான் என்பது ஒரு லீனியர் செப்பரேட்டர் மட்டுமே. ரிஜிட் ஸ்ட்ரெயிட் ரூலர் மூலம் பெர்ஃபெக்ட்லி டிவைட் செய்ய முடியாத எந்த பேட்டர்னையும் இது புரிந்து கொள்ள முடியாது. டேட்டா சயின்ஸில் 2 டிஸ்டிங்க்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு சிங்கிள் ஃபிளாட் லைன் மூலம் நீட்லி டிவைட் செய்ய முடிந்தால் அந்த டேட்டாவை லீனியர்லி செப்பரபிள் என்று அழைக்கிறோம். ஆனால் இந்த 2D பிளாட்டை பாருங்கள். இது XOR அல்லது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் டேட்டா செட் ஆகும். இன்புட்ஸ் வேறுபட்டிருந்தால் மட்டுமே அவுட்புட் ட்ரூ ஆகும் என்ற பேசிக் லாஜிக் கேட்டை இது ரெப்ரசென்ட் செய்கிறது. ஆல்டர்னேட்டிங் கார்னர்ஸில் கிளாஸ் A உள்ளது மற்றும் ஆரிஜின் மற்றும் டாப் ரைட் பகுதியில் கிளாஸ் B உள்ளது. பெர்செப்ட்ரான் இந்த டேட்டாவை கிளாசிஃபை செய்ய முயற்சிப்பதை கவனியுங்கள். இது வெயிட்ஸை அட்ஜஸ்ட் செய்து ஸ்லோப்பை மாற்ற முயற்சிக்கிறது, பயஸை அட்ஜஸ்ட் செய்து ஆஃப்செட்டை மாற்ற முயற்சிக்கிறது. ஆனால் இது தோல்வியடைகிறது. இது ஒரு மேத்தமேட்டிக்கல் இம்பாசிபிலிட்டி ஆகும். இந்த ஜியோமெட்ரிக் ஸ்பேஸில் கிளாஸ் ஏவை கிளாஸ் பியிலிருந்து பிரிக்கக்கூடிய சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் எதுவும் இல்லை. ஒரு பேசிக் லாஜிக் கேட்டை கம்ப்யூட் செய்வதில் ஃபவுண்டேஷன் இட்செல்ஃப் தோல்வியடைவதால் ஆர்கிடெக்சர் நான் லீனியர் ரியாலிட்டியை ஹேண்டில் செய்ய இவால்வ் ஆக வேண்டும். இந்த டயக்ராம் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துகிறது. மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். இன்புட்ஸ் மற்றும் ஃபைனல் அவுட்புட் இடையே மல்டிபிள் நோட்ஸ் கொண்ட ஹிடன் லேயர் ஒன்றை இன்சர்ட் செய்கிறோம். மேத்தமேட்டிக்கலி இந்த ஹிடன் லேயர் காரணமாக நாம் இனி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனை கால்குலேட் செய்யவில்லை. அதற்கு பதிலாக மல்டிபிள் இன்டர்செக்டிங் லைன்ஸை ஒரே நேரத்தில் கால்குலேட் செய்கிறோம். இதனை எஃபிஷியன்ட்லி ஹேண்டில் செய்ய இண்டிவிஜுவல் நோட் ஈக்குவேஷன்ஸிலிருந்து மேட்ரிக்ஸ் நோட்டேஷனுக்கு மாறுகிறோம். மல்டிபிள் வெயிட்ஸ் அனைத்தும் ஒரு சிங்கிள் வெயிட் மேட்ரிக்ஸ் W1 இல் பேக் செய்யப்படுகிறது. இது டைமென்ஷனல் எக்ஸ்பான்ஷனை தொடங்குகிறது. ஹிடன் லேயர் 2D இன்புட் டேட்டாவை ஹையர் டைமென்ஷனல் மேத்தமேட்டிக்கல் ஸ்பேஸுக்கு ப்ரொஜெக்ட் செய்து கிளாஸஸை எளிதாக செப்பரேட் செய்யக்கூடிய ஆங்கிள் ஒன்றை தேடுகிறது. பெர்செப்ட்ரான்ஸை லேயர்ஸாக ஸ்டாக் செய்வதன் மூலம் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் மல்டி டைமென்ஷனல் ஃபீச்சர் ஸ்பேஸஸை மேப் செய்யும் ஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டியை பெறுகிறது. இந்த ப்ரூஃபை பாருங்கள். சிக்மாய்ட் அல்லது ரேலு போன்ற நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை அறிமுகப்படுத்துவதன் மூலம் லிமிட்டேஷன் பைபாஸ் செய்யப்படுகிறது. ஹிடன் லேயர் அவுட்புட்டுக்கு நான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்ளை செய்வது ஃபீச்சர் ஸ்பேஸ் ஜியோமெட்ரியை வார்ப் செய்கிறது. 2D கிரிட் பெண்ட் மற்றும் ஃபோல்ட் ஆகி ஓவர்லாப்பிங் கிளாஸஸை பிசிக்கலி டிஸ்டன்ஸ் செய்கிறது. இப்போது இந்த நியூலி வார்ப்ட் ஸ்பேஸில் ஃபைனல் அவுட்புட் லேயர் ஒரு ஃபிளாட் ஹைப்பர்பிளேனை டிரா செய்து டேட்டாவை பெர்ஃபெக்ட்லி செப்பரேட் செய்ய முடிகிறது.
டைமென்ஷனல் எக்ஸ்பான்ஷன் மற்றும் நான் லீனியர் ஆக்டிவேஷன் இணைந்து ஒரு லீனியர் மாடலை பவர்ஃபுல் அப்ராக்சிமேட்டராக மாற்றுகின்றன. ஸ்கிரீனில் இருக்கும் எக்ஸ்பாண்டட் ஈக்குவேஷன் ஃபார்வர்ட் பாஸை ரெப்ரசென்ட் செய்கிறது. இது ஃபைனல் ப்ரெடிக்ஷனை உருவாக்க தேவையான முழு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் மற்றும் நான் லீனியர் ஆக்டிவேஷன் சீக்வன்ஸ் ஆகும். வெயிட் மேட்ரிசஸ் ரேண்டமாக இனிஷியலைஸ் செய்யப்பட்டிருப்பதால் முதல் ப்ரெடிக்ஷன் ஒரு ரேண்டம் கெஸ் மட்டுமே. இதை கரெக்ட் செய்ய நாம் லாஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம். இது நெட்வொர்க் ப்ரெடிக்ஷன் மற்றும் கிரவுண்ட் ட்ரூத் டேட்டா இடையிலான எரரை ஸ்ட்ரிக்டாக கால்குலேட் செய்து ஒரு சிங்கிள் ஸ்கேலர் வேல்யூவான லாஸை அவுட்புட்டாக வழங்குகிறது. ஃபார்வர்ட் பாஸ் எரரை உருவாக்குகிறது, லாஸ் ஃபங்க்ஷன் அதை குவான்டிஃபை செய்கிறது. அடுத்த கட்டம் அதை எப்படி சரி செய்வது என்பதை கண்டுபிடிப்பதாகும். நமது ஆப்டிமைசேஷன் ஆப்ஜெக்டிவ் என்பது கிரேடியன்ட் டிசென்ட் ஆகும். வெயிட்ஸ் மற்றும் பயசஸ் உள்ள ஒவ்வொரு பாராமீட்டரையும் சிஸ்டமேட்டிக்காக அட்ஜஸ்ட் செய்து லாஸ் ஃபங்க்ஷனை 0க்கு மிக அருகில் கொண்டு வர வேண்டும். இது மல்டிபிள் லேயர்ஸ் மற்றும் ஆயிரக்கணக்கான வெயிட்ஸ் கொண்ட நெட்வொர்க்கில் ஒரு பெரிய இன்ஜினியரிங் ப்ராப்ளமை உருவாக்குகிறது. நெட்வொர்க்கின் உள்ளே இருக்கும் ஒரு சிங்கிள் வெயிட் ஃபைனல் எரருக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் செய்தது என்பதை எப்படி கண்டறிவது? இதற்கான தீர்வை பேக் ப்ராபகேஷன் வழங்குகிறது. இது கால்குலஸ் செயின் ரூலை சிஸ்டமேட்டிக்காக அப்ளை செய்கிறது. கம்ப்யூட்டேஷனல் கிராஃப் வழியாக பேக்வர்டாக ஃப்ளோ ஆகும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸை ட்ராக் செய்கிறோம். இந்த டெரிவேட்டிவ்ஸை மல்டிப்ளை செய்வதன் மூலம் எந்த ஸ்பெசிபிக் வெயிட்டுக்கும் ஏற்பட்டுள்ள ப்ரிசைஸ் கிரேடியன்ட் அல்லது எரர் டிராஜெக்டரியை கால்குலேட் செய்கிறோம். கிரேடியன்ட் கிடைத்தவுடன் அதை ஃபிக்ஸ்டு லேர்னிங் ரேட் மூலம் ஸ்கேல் செய்து ஒரிஜினல் வெயிட்டிலிருந்து சப்ட்ராக்ட் செய்கிறோம். இதனால் அடுத்த கெஸ் சிறிதளவு மேம்பட்டதாக இருக்கும். பேக் ப்ராபகேஷன் என்பது கால்குலஸ் ஆஃப் ப்ளேம் ஆகும். இது சிஸ்டமில் உள்ள ஒவ்வொரு நோடுக்கும் எரர் அக்கௌண்டபிலிட்டியை மேத்தமேட்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட் செய்யும் ரிகரஸ் மெத்தட் ஆகும். இதன் மூலம் நெட்வொர்க்கின் முழு லைஃப் சைக்கிள் நிறைவடைகிறது. ப்ரெடிக்ட் செய்ய ஃபார்வர்ட் பாஸ், எரரை மெஷர் செய்ய லாஸ் ஃபங்க்ஷன், ப்ளேம் அசைன் செய்ய பேக்வர்ட் பாஸ் மற்றும் பாராமீட்டர்ஸ் அப்டேட் செய்ய கிரேடியன்ட் டிசென்ட். இந்த ப்ராசஸ் யுனிவர்சல் அப்ராக்சிமேஷன் தியரமை வேலிடேட் செய்கிறது. இந்த மேத்தமேட்டிக்கல் ப்ரூஃப் என்ன சொல்கிறது என்றால், ஒரு சிங்கிள் ஹிடன் லேயர் மற்றும் நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் கொண்ட மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் எந்த கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனையும் அப்ராக்சிமேட் செய்ய முடியும். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் என்பது கால்குலஸ் மூலம் ஆப்டிமைஸ் செய்யப்பட்ட ஃபிளெக்சிபிள் மேத்தமேட்டிக்கல் இன்ஜின்ஸ் ஆகும். இவை மாடர்ன் டீப் லேர்னிங்க்கு ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷனை வழங்குகின்றன.